இல்லை, நாம் அவர் ஒரு வழக்கறிஞர், நானும் ஒரு வழக்கறிஞர். அவர் சபாநாயகராக இருப்பதற்கு முன்பதிலிருந்தே நன்கு அறிமுகமானவர். அவரிடத்தில் நாங்கள் சொன்னது, எங்களுக்காக வென்று எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம், விதிகளின்படி சட்டத்தின்படி எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள், அரசியல் காரணங்களுக்காக என்று நிறுத்தி விடாதீங்க. அதை தெளிவாக சொல்லிட்டோம். அவங்க அங்கீகாரம் பண்ணாதான் பேர் மாறுமா இல்லை, அது அவர் பதில் சொல்லட்டும். நாம் இன்னைக்கு முறைப்படி எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை கடிதத்தை நாங்கள் வழங்கிவிட்டோம். அவர் என்ன முடிவெடுக்கிறார் என்பதை பொறுத்து தான் அடுத்த கட்டமாக நாங்கள் செய்யணும். அதில் மாற்றி செய்வதற்கு வழிமுறையே இல்லை. இப்போ நாங்கள் கொடுத்த எங்கள்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, அவர் என்ன முடிவெடுத்த பிறகு வெளியில் வந்தார்னா அவர்கிட்ட நீங்கள் கேட்காம விட்டுருவீங்களா? அதனால் இது முதல் முறை இல்லை. இது இதற்கு முன்பு பல முறை பல இயக்கங்களுக்கு நடைபெற்ற ஒன்று. அந்த அடிப்படையில் இந்த முடிவு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற கொறடாவாக சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருளாகிய நானே தொடர்வேன் என்பதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள், பாட்டாளி மக்கள் நிறுவனரும் தலைவருமான மருத்துவர் ஐயா அவர்கள் வழங்கிய கடிதத்தை சட்டப்பேரவை முதன்மை செயலாளரிடத்திலும் சபாநாயகருடைய தனிச் செயலாளரிடத்திலும் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். இல்லை, அது முன்னாடி இருந்துச்சு, நான் இருக்கிறேன். இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. அது அது எங்களோட ஐயா தான். ஆமாம், ஐயாவா தலைவர் ஜி.கே. மணி, தலைவர் ஜி.கே. மணி. தெரியல, இல்லை சரியா தெரியல. கட்சியினுடைய தலைவரே இன்னைக்கு மருத்துவர் ஐயா தான். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரே மருத்துவர் ஐயா அவர்கள் தான். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவனராக இவ்வளவு நாள் இருந்தவர். 46 ஆண்டு காலமாக இந்த கட்சியை துவங்கி எவனா ஊமை ஜனங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர். என்னுடைய அண்ணன் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி செயல் தலைவராக மருத்துவர் ஐயா அவர் அறிவித்திருக்கிறார். என்னை நீக்குவதற்கான அதிகாரம் மருத்துவர் ஐயா அவர்கள் தான்.